அத்தை, என்ன கண்ணு, எனக்கு இன்னைக்கு நைட் சாப்பாடு வேண்டாம். வெளியில எங்கேயாவது போறியா? நேரத்தோட வந்துருவல்ல? ஆமா, பெருசா கலெக்டர் உத்தியோகத்துக்கு போற மாதிரிதான் மனசுல நினைப்பு. ஐய அத்தை, என்ன கண்ணு, எதையாவது மறந்துட்டியா? இல்ல, நான் போல. ஐயோ, இவ என்னைய குழப்பிட்டாளே. இன்னைக்கு நாம இதுக்கு 2 காஃபி குடிச்சாதான் சரிப்பட்டு வரும். ஹலோ. ஹாய் நிலா. சாரி மேடம், என் பேரு பாரதின்னு சொல்லுவாங்க. சாரி 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 பாரதி, நம்பர் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஐ அம் ரியலி சாரி. நம்பர் கன்ஃபியூஸ் ஆனா பரவாயில்ல, நாம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சொல்லு, என்ன விஷயம்? அது வந்து ஒன்றும் இல்லை. அப்புறம் வேற என்ன விஷயம்? ஏய், ஒத்த வாங்க போற, நீ ஃபோன் பண்ணிட்டு என்ன விஷயம் கேக்குறியா? சாரிடி, ஏதோ பேச நினைச்சு என்னமோ உளறல. ஐ அம் ரியலி சாரி. நீ சரியில்லை. ஏதோ பேச நினைச்சியா இல்ல கலெக்டர் கௌதம் பத்தி பேச நினைச்சியா? ஏய், என்ன பேசுற நீ? உன்கிட்ட பேசினாலே கௌதம் பத்தி தான் பேசணுமா? பேசுறதுக்கு ஒரு விஷயமே கிடையாதா? நீ உளறத பார்த்தாலே தெரியுதே, இது லவ் தாம்மா. நம்ம கேங்ல ஃபர்ஸ்ட் விக்கெட் யமுனா, அடுத்தது நீதான். கவுந்துட்ட.
ச்சே ஸ்டூபிட். என்ன நினைச்சிட்டு இருக்க? என்னமோ என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சவ மாதிரி பேசுற. உனக்கும் எங்களை பத்தி எழுதின அந்த பத்திரிக்கைக்கும் வித்தியாசமே இல்ல பாரதி. தப்பு தப்பா நினைச்சுக்கிறீங்க. இப்போ நீ டென்ஷனா இருக்க. நான் எது பேசினாலும் உனக்கு தப்பா தான் தெரியும். என்னைக்கு எனக்கும் அந்த பத்திரிக்கைக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியுதோ அன்னைக்கு ஃபோன் பண்ணு, நான் பேசுறேன். ஓகே பாய். பெரிய இவ புடி. Good evening, sir. Menu card. Good evening. Thank you. Samosa, chapati, then fried rice, and for dessert, vanilla ice cream, and orange juice. எல்லாம் ரெண்டு Sir? எல்லாம் ரெண்டு கொண்டு வாங்கன்னு சொன்னேன். சரி சார். ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ. சார்? எல்லாமே ஒரு 10 minutes கழிச்சு கொண்டு வாங்க. Hi Deepa, welcome. Please sit down. Come on, sit down. Oh, excuse me. Hello. வணக்கம் சார். சார், நான் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட். I am always there to help you. It's my duty. Okay. You can call me anytime. ராத்திரி 12 மணிக்கு கூட கூப்பிடலாம். ஓகே? நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா மனிதாபிமானம் மட்டும் இல்ல சார். நான் என்னோட பதவிக்கு தகுந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கேன். அப்பதானே மக்கள் பயனடைய முடியும். ஓகே, குட் நைட். ப்ளீஸ். நான் தான் வரமாட்டேன்னு சொன்னேன்ல, அப்புறம் எப்படி எல்லாத்துலயும் 2 செட் ஆர்டர் பண்ணீங்க? நீ வரமாட்டேன்னு போய் சொன்னப்போ நான் உன் கண்களை பார்த்தேன். அது ரெண்டும் உனக்கு தெரியாமலே நீ வருவேன்னு சொல்லுச்சு. ஓஹோ, அப்ப நான் 2 துரோகிகளை என் முகத்திலேயே சுமந்துட்டு இருக்கேனா? 2 துரோகிகள் இல்ல, 3 துரோகிகள். இன்னொன்னு யாரு? உன் மனசு. என்ன நீ பார்க்காத நாட்கள்ல அது உன்னை எத்தனை இம்சப்படுத்திருக்கும்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு கூட அதுதானே உன் விருப்பத்தையும் மீறி உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கு. ஆமாமா, 3 இருக்கிறது என்கிட்ட, ஆனா உங்களுக்கு ஃபேவரா நடந்துக்குது. பாவம் தீபா, அதுங்களை கோச்சுக்காத. என்ன மாதிரியே அதுங்களும் பாவப்பட்ட ஜீவன்கள் தான். ஆஹா, அந்த லிஸ்ட்ல உங்களையும் சந்தடி சாக்குல சேர்த்துக்கிறீங்களே. பின்ன எங்கிட்டயும் மனசுன்னு ஒரு துரோகி இருந்து இம்சை கொடுக்குதே. உன்னை பார்க்காம அது படுத்துற பாடு எவ்வளவு தெரியுமா? அப்போ ஆபரேஷனை தவிர வேற வழியே இல்ல. ஆபரேஷனா? ஆமா, கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் மாதிரி மனது மாற்ற அறுவை சிகிச்சை பண்ணி 2 மனசையும் மாத்தி வச்சாடா இந்த பிரச்சனை முடியும்னு நினைக்கிறேன். ஓகே தீபா, ஒருத்தர் பார்க்காம கஷ்டப்பட்டது இருக்கட்டும். நீ ஆசைப்பட்ட எதிர்காலத்துக்காக ஏதாவது படிச்சியா? ஏஷியன் ஹிஸ்டரியில நீங்க கொடுத்த 2 புக்ஸையும் படிச்சு முடிச்சிட்டேன். அப்புறம் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஒன்னு இருந்தது, அது ஓவர். அதுலதான் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஓ தீபா, முதல்ல சாப்பிடுவோம், அப்புறம் உன்னோட டவுட்ஸ் எல்லாம் நான் கிளியர் பண்றேன். ஓகேயா? ப்ளீஸ் ஹேவ் இட்.
ஹாய் பாரதி, எப்படி இருக்க? வீட்ல இருந்தா பேசுறேன். அப்புறம் அப்பா எப்படி இருக்காரு? அப்பாவா? அப்பா பேப்பர் படிச்சிட்டு இருக்காரு. ஹீ இஸ் ஃபைன். உன் கல்யாண விஷயத்தை பற்றி அப்பா தான் பேசினாரா? அதெல்லாம் சால்வ் ஆயிடுச்சுப்பா. முதல்ல படிப்பு, அதுக்கப்புறம் வேலை, மற்றதை பத்திலாம் பேச்சே இல்லை. குட். ஆமா, நீ என்ன பண்ண போற? உன் விஷயத்தை பத்தி வாயை திறக்க மாட்டேங்கிற. ஆக்சுவலி இப்போ எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாதுப்பா. இன்னும் 2 நாள் ரிசல்ட் வந்துடும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஹேய், என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. நான் நான் அப்புறம் பேசுறேன். அப்பா 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 என்ன பாச்சு? அப்பா அம்மா ஸ்ரீ சீக்கிரம் வாங்க. அப்பா அப்பா என்னாச்சு? அப்பா என்னங்க என்னங்க அப்பா என்னாச்சுடி? அப்பா என்ன பாச்சு? என்ன பண்ணாங்க? அப்பா என்ன பாச்சு? அப்பா திரும்ப நில்லுங்க. அப்பா என்ன பாச்சு? நான் டேப்லெட் கொடுங்க. டாக்டர் நான் பண்றேன். என்னங்க என்னங்க பண்ணா? அப்பா ஹலோ என்னங்க ஹலோ ஆச்சு? ஹாஸ்பிடல். அப்பா டாக்டர் அப்பாக்கு இப்போ எப்படி இருக்கு? கவலைப்படாதீங்க, மைல்டு அட்டாக் தான். நீங்க பயப்படுற மாதிரி உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. இது இவருக்கு 2வது அட்டாக். அதுவும் மொதல் அட்டாக் வந்து போன ஷார்ட் பீரியட்லேயே வந்திருக்கு. ஒரு தடவை ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட் கண்ணாடி பாத்திரம் மாதிரி, வெரி டெலிகேட். ஃபேமிலி மெம்பர்ஸ், நீங்க தான் அவருக்கு எந்த அதிர்ச்சியும் தராம பார்த்துக்கணும். இதுக்கு மேல சின்ன அதிர்ச்சியை தாங்குற சக்தி கூட அவர் இதயத்துக்கு கிடையாது. இன்னொரு தடவை ஹார்ட் அட்டாக் வந்தா அவரை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். ஸோ இனிமே எந்த விதமான அதிர்ச்சியும் தராம பார்த்துக்கிறது தான் நீங்க அவருக்கு தர்ற பெஸ்ட் மெடிசன். பி கேர்ஃபுல். ஓகே ஓகே, தேங்க்யூ. நல்லா அழு. இப்போ அழுது என்ன பிரயோஜனம்? டாக்டர் என்ன சொன்னாருன்னு கேட்டியா? ஃபர்ஸ்ட் அட்டாக்லேருந்து போச்சு வந்த அப்பாவுக்கு 2வது அட்டாக் வரதுக்கு காரணமே நீ தான். ஊன் சூழ்நிலத்துக்காக நீ விட்டு விட்டு ஓடி போன. அப்பாவுக்கு ப்ரெஷர் அதிகமாச்சு. கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி அவர் மனசை நோக்கடிச்ச. அதனால அவருக்கு செகண்ட் அட்டாக் வந்துருச்சு. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். அப்பாவை கொண்டுட்டு தான் நீ ஓய போற. டேய் நிறுத்துற. செய்யறதெல்லாம் நீ செஞ்சுட்டு பையன் ஏண்டா அவன் மேல போடுற? நல்லா இருந்த உன் அப்பனை ஹார்ட் பேஷண்ட் ஆக்குறதே நீ தான். ஒழுங்கா போயிட்டு இருந்த பிசினஸை தூக்கி நிப்பாட்டுறேன்னு கையை வச்ச. இவன் படுத்துட்டான். போதா குறைக்கி அந்த ஐயனாரை அவனுக்கு அறிமுகப்படுத்தி வச்சதே இவன் தான். இந்த தடவை நம்ம வீட்டோட நிம்மதி குறைஞ்சதுக்கு காரணமே அந்த ஐயனார் தான். அவரு நம்ம யமுனாவை பொண்ணு கேட்டு வந்த குழப்பம்தான் எல்லாத்துக்கும் காரணம். அந்த பழியை யார் மேல போடுவோம்னு அலையறத விட்டுட்டு செஞ்ச தப்ப எப்படி சரி பண்ணலாம்னு யோசிக்கிற வழியை பாரு முத்தாள். லட்சுமி அம்மா வாங்க. பரவாயில்ல, உட்காருங்க. பரவாயில்லைங்க.
மாஸ்லாமணி இப்போ நல்லா இருக்காருன்னு டாக்டர் சொன்னார். கவலைப்படாதீங்க. உங்க வீட்டுக்காரர் பெரிய உழைப்பாளி, நல்லவர், திறமசாலி. அவர் நல்லா இருக்கணும். அது இந்த மருந்தாலையும் டாக்டராலையும் மட்டும் முடியாது. அவர் மனசுக்கு நிம்மதி வேணும். பிசினஸ் ப்ராப்ளத்தினால அவர் வீடு, பிசினஸ் எல்லாம் பறிப்போகிற நிலைமையில அவர் இப்போ வந்து நிற்கிறாரு. இந்த நிலைமை இப்படியே இருந்தா அவர் ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் ஆனாலும் ரொம்ப நாள் தாங்க மாட்டார். கௌரவமாக வாழ்ந்து பழகிட்டவர் இதுக்கப்புறம் நடுத்தெருவுக்கு வந்தா அவரால் தாங்கிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா முடியாது. ஆனா அவர் பிரச்சனையை என்னால தீர்த்து வைக்க முடியும். அது உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனா அது கைமாற அவர் ஏன் பிரச்சனையை தீர்த்து வைக்கணும்? எனக்கு என் பையன் முக்கியம். அவனுக்கு யமுனாவை பிடிச்சிருக்கு. யமுனா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டா எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்க முடியும். நான் தீர்த்து வைக்கிறேன். ஏன்னா என் மகன்னா எனக்கு உயிர். இப்போ உங்க வீட்டுக்காரோட உயிர் யமுனா கையில இருக்கு. என்ன சொல்றீங்க? இந்த நேரத்துல இதை பத்தி பேசக்கூடாதுதான் எனக்கும் தெரியுது. ஆனா இதை பத்தி இப்ப பேசலனா அப்புறம் எப்பவும் பேச முடியாது. பேசினாலும் பிரயோஜனம் இருக்காது. அதான் பேசிட்டேன். பாவம் மரியாதைக்காக ரொம்ப நேரமா நிக்கிறீங்க. மற்றவங்க கஷ்டப்பட்டா என்னால பொறுத்துக்க முடியாது. உட்காருங்க. உட்கார்ந்து யோசிங்க. ஒரு நல்ல முடிவெடுங்க. பாரு. யமுனா, பயப்படாதம்மா. அப்பாக்கு ஒண்ணும் ஆகாது. ஏ யமுனா, உங்க அப்பா பத்தி நீ என்ன நினைக்கிற? கோவக்காரு, பணம் பணம்னு சதா அலையிறவரு, தொழில் நல்லா நடக்கணுங்கிறதுக்காக எதை வேணாலும் செய்யறவரு. இதுதானே உன் அபிப்பிராயம்? தப்பு யமுனா. அந்த முரட்டு முகத்துக்கும் முரட்டு பேச்சுக்கும் பின்னால தட்டுனா உடைஞ்சு போய் அழுதுற ஒரு மனசு இருக்கு. அது ஒரு குழந்தையோட மனசுமா. இந்த முரட்டுத்தனெல்லாம் வாழ்க்கையில அவர் பட்ட அவமானங்களுக்கு அப்புறம் வந்ததுமா. இது உலகம் அவர் மேல சுமத்துன சும. வாழ்க்கையில எதுவுமே அவருக்கு அவ்வளவு ஈஸியா கிடைச்சிடல. இந்த வீடு, காரு, பிசினஸ், பணம் இது எல்லாமே அவருக்கு ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் கிடைச்சது. நான் கூட அவருக்கு அவ்வளவு சாதாரணமா கிடைக்கல. அவமானம், வலி, ரணம்னு எனக்காக அவர் அவ்வளவு பட்டாரு. 20 வருஷம் வளர்த்த வீட்டை விட்டுட்டு ஒரே நாள் ராத்திரியில கட்டின புடவையோட அவர் கூட வந்தேன்னா அதுக்கு காரணம் அவரோட மனசுதாம்மா. எனக்கு புரியுதுமா, எனக்கு புரியுது. இல்லம்மா, உனக்கு புரியல. இப்ப கூட உங்க அப்பாவோட முதுக பார்த்தேன்னா கொக்கி போட்டு எடுத்த 2 வடு இருக்கும். அது எப்படி வந்ததுன்னு தெரியுமா உனக்கு? நீ குழந்தையா இருக்கும்போது உனக்கு டிப்தீரியா வந்தது.
கிட்டத்தட்ட நீ போயிடுவேன்னு டாக்டர் எல்லாருமே சொல்லிட்டாங்க. நாங்க எல்லாரும் பதறி போயிட்டோம். அப்போ ஒரு அதிசயம் மாதிரி நீ பொழைச்ச. மறுநாளே அவர் என்ன பண்ணார் தெரியுமா? நேர முருகன் கோயிலுக்கு போய் முதுகுல அலகு குத்தி தேர் இழுத்துட்டு வந்திருக்காரு. அந்த காயத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். பாசத்தை எப்படி காட்டுறதுன்னே தெரியாத பைத்தியம் அவரு. அவருடைய கோபம் கூட பாசத்தோட இன்னொரு வடிவம் தாம்மா. உனக்கு எப்படியோ, எனக்கு எல்லாமே அவர்தான். அவர் இல்லைன்னா நான் இல்ல. அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு வச்சுக்க, நானும் போய் சேர்ந்துருவேன். அவரை காப்பாத்தியம்னா, அவரை காப்பாத்தியம்னா, அவரை காப்பாத்தியம்னா. எனக்கு தாலி பிச்சை போடுமா.